ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் எக்ஸ்பான்ஷன் தியரம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, நான் அதை ரீட் பண்றேன். எனி ஃபங்க்ஷன் f of x which can generated from a continuous function pi of x by the equation integral a to b k of x comma theta pi of theta d theta where k of x comma theta is continuous, real and symmetric. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன் f of x-ஐயுமே நம்ம ஒரு இன்டெகிரல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, அந்த f of x எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா, இன்டெகிரல் a to b k of x comma theta pi of theta d theta for some continuous function pi. இந்த k of x comma theta வந்து கண்டினியூஸா இருக்கணும், ரியல் அண்ட் சிமெட்ரிக்கா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, by a linear combination of characteristic function y1 of x, y2 of x, etc. of the homogeneous Theorem equation y of x வரும். இதை மாத்திக்கோங்க. y of x equal to lambda integral a to b k of x comma theta y of theta d theta with kernel k of x comma theta. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இப்போ இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு கண்டிப்பா அந்த ஐகன் வேல்யூ, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அதில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கீழே எழுதியிருக்காங்க. எங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஎன் இன்டு ஒய்என் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த ஒய்என் ஆஃப் எக்ஸ்ங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? அந்த ஏஎன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏஎன் இன்டு இன்டெகிரல் ஏ டு பி ஒய்என் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஒய்என் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஏ டு பி f of x yn of x dx. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த an கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஃபைனலா அந்த f of x எப்படி இருக்குன்னா, சம்மேஷன் ஓவர் n an into yn of x. இந்த yn of x அந்த இன்டெகிரல் ஈக்குவேஷன் இங்க ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்காங்கல்ல, இன்டெகிரல் ஈக்குவேஷன் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்கும். இதுதான் அந்த தியரம், பேசிக் எக்ஸ்பான்ஷன் தியரம். ஓகேவா? இப்போ நம்ம இதை ரிலேட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை பார்ப்போம். ஓகே, ப்ராப்ளம். Let k of x comma theta equal to sin of x plus theta and open interval a comma b equal to 0 comma 2 pi. அதாவது உங்களுக்கு ஒரு கர்னல் கொடுத்துருக்காங்க k of x comma theta, அது sin of x plus theta. இப்போ இது சிமெட்ரிக் கர்னல் தான். ரெண்டாவது அந்த இன்டர்வல் a comma b ஓப்பன் இன்டர்வல் 0 comma 2 pi கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, show that the solution is the linear combination of y1 of x y2 of x. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் தியரத்துல என்ன பார்த்தோம், அதோட சொல்யூஷன் நம்ம லீனியர் காம்பினேஷன் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்ல, அதை தான் இங்க பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, கன்சிடர் இன்டெகிரல் ஏ டு பி கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா பை ஆஃப் சீட்டா டி சீட்டா. இப்போ நம்ம அதுல என்ன செய்யறோம்னா, அந்த ஏக்கு பதிலா 0வும் பிக்கு பதிலா 2 பையும் சப்ஸ்டியூட் பண்றோம். கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டாக்கு அந்த சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சீட்டாவோட வேல்யூ எழுதிக்கிட்டோம். இப்போ செகண்ட் லைன்ல என்ன செய்யணும்னா, சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சீட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். என்ன ஃபார்முலா போடணும்? சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா போடணும். அப்ப அது என்ன கிடைக்கும்? சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அப்ப இதுல என்ன எழுதலாம்? சைன் எக்ஸ் இன்டு காஸ் சீட்டா பிளஸ் காஸ் எக்ஸ் இன்டு சைன் சீட்டா பை ஆஃப் சீட்டா டி சீட்டா. ஓகே, இப்போ நம்ம இந்த இன்டெகிரலையும் பை ஆஃப் சீட்டா டி சீட்டா உள்ள அப்ளை பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்னா, இன்டெகிரல் 0 to 2 பை காஸ் பை காஸ் சீட்டா பை ஆஃப் சீட்டா டி சீட்டா இன்டு சைன் எக்ஸ் வரும். ஏன்னா இன்டெகிரேஷன் எக்ஸ்ல இல்ல, சீட்டால தான் இருக்கு. அதனால இந்த எக்ஸ் டேர்ம், அதாவது சைன் எக்ஸ் டேர்ம் நம்ம ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம். அப்ப என்ன வரும்னா, இன்டெகிரல் 0 to 2 பை அது காஸ் பைன்னு இருக்கும், அதை மாத்திக்கோங்க. காஸ் சீட்டா பை ஆஃப் சீட்டா டி சீட்டா இன்டு சைன் எக்ஸ். ரெண்டாவது டைம் என்ன வரும்? காஸ் எக்ஸ் ஃப்ரண்ட்ல எழுதிப்போமா, காஸ் எக்ஸ் இன்டு இன்டெகிரல் 0 to 2 பை சைன் சீட்டா பை ஆஃப் சீட்டா டி சீட்டா. ஓகே, அவங்க காஸ் ஆஃப் பை ஆஃப் சீட்டா எழுதிருப்பாங்க, அது காஸ் சீட்டா பை ஆஃப் சீட்டா. அடுத்த ஸ்டெப்ல சைன் சீட்டா பை ஆஃப் சீட்டா வரும். ஓகே, இப்போ அந்த பிராக்கெட்ல உள்ள அந்த டேர்ம் நம்ம C1 வச்சுக்கிட்டோம். செகண்ட் இருக்கக்கூடிய பிராக்கெட் டேர்ம் நான் C2 வச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? C1 sin x plus C2 cos x கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம C1 வேல்யூ C2 வேல்யூ எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, the characteristic function of the associated homogeneous Theorem equation. அந்த Theorem equation y of x equal to lambda into 0 to 2 pi sin of x plus theta y of theta d theta. அது நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, அந்த ஸ்டெப் அந்த சைன் எக்ஸ் பிளஸ் தீட்டாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்க ஸ்டெப் தான் அடுத்த லைன் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டகிரேஷன் உள்ள கொண்டு அப்ளை பண்ணணும். அப்போ லாம்டா இன்டெகிரல் 0 to 2 பை காஸ் தீட்டா ஒய் ஆஃப் தீட்டா டி தீட்டா இன்டு சைன் எக்ஸ் பிளஸ் லாம்டா இன்டெகிரல் 0 to 2 பை சைன் தீட்டா ஒய் ஆஃப் தீட்டா டி தீட்டா இன்டு காஸ் எக்ஸ். அந்த ஈக்குவேஷன் 1க்கு முன்னாடி
அந்த பிராக்கெட்டுக்கு பக்கத்துல ஒரு காஸ் எக்ஸ் வரும், அது போடாம விட்டுருக்காங்க, அதை நீங்க வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஒய் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம வந்து என்ன எழுதலாம், லாம்டா இன்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை C3ன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் லாம்டா செகண்ட் பிராக்கெட்டை C4 காஸ் எக்ஸ். ஓகேவா? இந்த C3 C4 வந்து நம்ம வந்து எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து C3 C4 அந்த ரெண்டு வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஈக்குவேஷன் 1 காஸ் எக்ஸ் ஆலை சைன் எக்ஸ் ஆலை மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இன்டகிரல் 0 to 2 y of x cos x dx equal to இந்த y of x ஓட வேல்யூ வந்து எங்க இருக்கு, ஈக்குவேஷன் 1ல இருக்கா, அந்த லாம்டா C3 sin x plus லாம்டா C4 cos x, அத வந்து cos x ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், லாம்டா C3 கான்ஸ்டன்ட், இன்டகிரல் 0 to 2 sin x cos x dx plus லாம்டா C4 அது கான்ஸ்டன்ட், இன்டகிரல் 0 to 2 cos square x dx கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த sin x cos x dx அதை வந்து இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த cos x நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா d of sin x எழுதிக்கலாம். அப்ப அது எப்படி மாறினா, இன்டகிரல் 0 to 2 sin x into d of sin x மாறும். செகண்ட் வந்து cos square x இருக்கா, அதை வந்து 1 plus cos 2x by 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னா, இன்டகிரல் x into dx இருக்கு, அந்த sin x நீங்க x நினைச்சுக்கோங்க, x into dx இருக்கு. அப்ப அதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், x square by 2 வருமா, அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க, லாம்டா C3 sin square x by 2 லிமிட் வந்து 0 to 2 செகண்ட் வந்து இந்த லாம்டா C4 by 2 கான்ஸ்டன்ட், ஒன்னோட இன்டகிரேஷன் x, cos 2x ஓட இன்டகிரேஷன் sin 2x by 2, இதுக்கு லிமிட் 0 to 2 போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நான் x-க்கு 0 போட்டாலும் 2 போட்டாலும் 0 வரும், ஏன்னா sin 0 வந்து 0, sin 2 வந்து 0. ஓகே, இப்போ செகண்ட் டேர்ம்ல அதே மாதிரி இந்த x இருக்குல்ல, அந்த x-க்கு வந்து 2 போடும்போது ஒரு 2 இருக்கும். ரெண்டாவது டேர்ம் வந்து sin 2x இருக்கு, அதுல x-க்கு 0 போட்டாலும் 2 போட்டாலும் அந்த மொத்த டேர்ம் வேனிஷ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல C3 இருக்குமா, ரைட் ஹேண்ட் சைட்ல லாம்டா பை C4 இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன் நீங்க நினைச்சுக்கோங்க. அடுத்தது என்ன செய்யறோம், அந்த ஈக்குவேஷன் 1 sin x ஆல மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்றோம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், இன்டகிரல் 0 to 2 y of x sin x dx equal to லாம்டா C3 இன்டகிரல் 0 to ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அங்க என்ன இருக்குன்னா sin x இருக்கும். ஓகே, அப்ப sin x into sin x sin square x அதான் மாறிடும், பிளஸ் லாம்டா C4 இன்டகிரல் 0 to 2 sin x cos x dx இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து செகண்ட் டேர்ம் நம்ம ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பை பாருங்களேன், ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம செகண்ட் டேர்ம் இருக்கு, அதே தான் இங்க வந்து இருக்கு, அதே டேர்ம் தான் இங்கே இருக்கு. அப்போ வந்து அதனுடைய வேல்யூ நம்ம 0 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் எங்கன்னா, இந்த C3 ஈக்குவல் டு லாம்டா பை C4 இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் முன்னாடி. அப்ப இதை வந்து நம்ம டைரக்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முதல் டேர்ம்ல sin ஸ்கொயர் x இருக்கும் பாருங்க, அந்த sin ஸ்கொயர் x 1 மைனஸ் காஸ் 2x by 2ன்னு மாத்திக்கணும். ஓகே, மாத்திக்கிட்டு அதை இன்டகிரேட் பண்ணணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், லாம்டா C3 by 2 x மைனஸ் அந்த ஒன்னோட இன்டகிரேஷன் x, காஸ் 2x ஓட இன்டகிரேஷன் sin 2x by 2 வரும். இப்போ நான் மறுபடியும் லிமிட் போடுவேன் 0 to 2 இங்க வந்து லிமிட் போடாம விட்டுருக்காங்க, நீங்க போட்டுக்கோங்க, 0 to 2 வரும். அப்ப x-க்கு நான் 2 போடும்போது 2 அப்படியே இருக்கும், இந்த sin டேர்ம் வந்து 0 வரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல C4 இருக்குமா, ரைட் ஹேண்ட் சைட்ல லாம்டா பை C3 இருக்கும், அதை வந்து எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0வா இருக்கு அந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே. அப்ப இதுல வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருக்கணும். ஓகேவா? அப்ப அந்த டிட்டர்மினன்ட் என்ன வரும், அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதி அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 மைனஸ் லாம்டா பை, செகண்ட் ரோ வந்து மைனஸ் லாம்டா பை 1. அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 மைனஸ் லாம்டா ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஏன்னா உங்களுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா டிட்டர்மினன்ட் 0வா இருக்கணும். ஓகேவா? அப்ப அதுல இருந்து நம்ம லாம்டா ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 1 பை பை ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப லாம்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை பை, இதுதான் நம்மளுடைய ஐகன் வேல்யூ இல்லாட்ட கேரக்டரிஸ்டிக் வேல்யூ. இப்ப நான் அந்த லாம்டா ஈக்குவல் டு 1 பை பைன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்கும், C3 ஈக்குவல் டு C4 கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் 3ல வந்து நான் சப்ஸ்டிட் பண்றேன், C4 மைனஸ் லாம்டாக்கு நான் 1 பை பை கொடுக்கேன், C4 மைனஸ் அந்த பையும் இந்த பை கேன்சல் ஆகி C4 மைனஸ் C3 ஈக்குவல் டு 0, C4 ஈக்குவல் டு C3 கிடைக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு C4 ஈக்குவல் டு C3 கிடைக்கும். இப்போ நான் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 பை பைன்னு கொடுத்தேன்னா எனக்கு C3 ஈக்குவல் டு மைனஸ் C4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம வந்து y of x சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாம்டா ஈக்குவல் டு 1 பை பை, C3 ஈக்குவல் டு C4.
அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த ஈக்குவேஷன் வந்து எங்க இருக்குன்னா ஈக்குவேஷன் 1 இதுல எழுதியிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன செய்யறேன்னா லாம்டா ஈக்குவல் டு 1/π கொடுக்குறேன். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா 1/π c3 sin x பிளஸ் 1/π c4 cos x இருக்கும். இப்போ நமக்கு c3யும் c4 சேம் தானே. அப்போ வந்து என்ன செய்யலாம்னா 1/π c3 sin x பிளஸ் 1/π c3 cos x. அந்த 1/π c3 அதை வந்து காமனா வெளியே எடுத்துட்டா 1/π c3 into sin x plus cos x கிடைக்கும். அப்போ அந்த டேம் அந்த கான்ஸ்டன்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா அந்த y1 of x வந்து கிடைச்சிடும். sin x plus cos x கிடைக்கும். இதே மாதிரி சிமிலர்லி நீங்க வந்து இந்த lambda equal to minus 1/π c3 equal to minus c4 சப்ஸ்டியூட் பண்ணா y2 கிடைக்கும். sin x minus cos x கிடைக்கும். ஓகேவா. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, it is obvious that any function of the form f of x equal to c1 cos x plus c2 sin x generated by the equation. ஓகேவா, can be expressed as a linear combination of this. அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷன் c1 sin x plus c2 cos x அந்த ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் y1 and y2 எழுதிக்கலாம். ஓகேவா, இதுதான் அந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்த்தோகோனாலிட்டி ஆஃப் f of x, the coefficient in the expansion f of x equal to summation an yn of x are determined by the familiar formula an integral a to b yn square of x dx equal to integral a to b f of x yn of x dx. இது நம்ம ஆல்ரெடி மேல சொன்னதுதான். அந்த f of x வந்து நம்ம வந்து summation an into yn of x நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அந்த an வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. Okay, next result. Suppose we have got all characteristic function ym of x, each corresponding to characteristic number lambda n வராது lambda m. Okay, அந்த n வந்து m மாத்திக்கோங்க. Of a homogeneous equation y of x equal to lambda integral a to b k of x comma theta y of theta d theta, where k of x comma theta is continuous, real and symmetric. Show that the functions and constants determined by continuous solution of non-homogeneous Fredholm equation of second kind. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் தட் ஒரு இன்டெகிரல் ஈக்குவேஷன் இருக்கு, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ym of x, அதனுடைய கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ lambda m, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா. அந்த k of x comma theta வந்து கண்டினியூஸ், ரியல் அண்ட் சிமெட்ரிக்கா இருக்கு. நம்ம என்ன சொல்லணும்னா the functions and constants determined by continuous solution of non-homogeneous Fredholm equation of second kind. அதான் இந்த ஃபங்க்ஷனும் அந்த கான்ஸ்டன்டையும் வந்து நம்ம இந்த செகண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெடாம் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிவன்லாம் வந்து எழுதிக்கிட்டோம். சப்போஸ் தட் அந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ஈக்குவேஷனுடைய கேரக்டரிஸ்டிக் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். lambda 1 lambda 2 அது எப்படின்னா மேக்னிடியூட் வச்சு அதை வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக் நம்பர்ஸ் கரஸ்பாண்டிங் டு கே இண்டிபெண்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கவுண்டட் கே டைம்ஸ். ஓகே, அதாவது கேரக்டரிஸ்டிக் நம்பர்ஸ் கரஸ்பாண்டிங் டு கே இண்டிபெண்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கே டைம்ஸ் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். மூணாவது வந்து என்ன சொல்லியிருக்கோம், சச் சப்செட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஹேவ் பீன் ஆர்த்தோகனலைஸ்ட். அதாவது அப்படி கிடைக்கிற இண்டிபெண்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஆர்த்தோகனலைஸ்ட். ஆர்த்தோகனலைஸ்ட்னா என்ன வரும், ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இப்போ ஆர்த்தோகனலா இருக்குன்னா அது இன்டெகிரல் f of x into g of x 0வா இருந்தா அது ஆர்த்தோகனலா இருக்கும். ஓகே, அதை நம்ம ஆர்த்தோகனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்பிட்ரரி மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் associated with each characteristic function is choose that the function is normalized over the relevant interval. அதாவது நம்ம அந்த கான்ஸ்டன்ட் வந்து அந்த ஆர்பிட்ரரி மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. அதாவது நார்மலைஸ் பண்ணனா என்ன செய்யணும், இன்டெகிரல் f of x ஸ்கொயர் dx ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து நாம் வந்து 1ன்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன் அதாவது அந்த பைஎம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிஎம் இன்டு ஒய்என். ஓகேவா. இந்த கண்டிஷன் வர்றது மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், அந்த கான்ஸ்டன்ட் வந்து சூஸ் பண்ணிருக்கோம். வேர் சிஎன் ஈக்குவல் டு 1 by square root of integral a to b yn square of x dx is the normalized factor. ஓகே, இந்த டேர்ம் வந்து நார்மலைஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். அந்த ஈக்குவேஷன் 3 ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், பைஎம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஎன் ஸ்கொயர் ஒய்என் ஸ்கொயர் கிடைக்குமா. இப்போ இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் ஏ டு பி பைஎன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் என்ன வரும், இன்டகிரல் ஏ டு பி சிஎன் இன்டு ஒய்என் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இந்த சிஎன் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா. அந்த சிஎன் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன வரும்,
1 by integral a to b pi yn of x square dx இருக்கும். அப்ப அந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? integral a to b pi n of x square dx equal to 1. ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து நார்மலைஸ்ட் ஆயிடும். நார்மலைஸ்ட்னா அதோட நாம் வேல்யூ வந்து 1 இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா தென் டேக் த சிம்பிளர் ஃபார்ம் f of x நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம். எப்படின்னா சம்மேஷன் an into pi n of x எழுதிக்கிட்டோம். அந்த an வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ரீவியஸ் ஃபார்முலால இருக்கு. integral a to b f of x pi n of x dx. ஓகேவா? கம்பேர் ஈக்குவேஷன் 1 and 5. அப்ப நம்ம வந்து ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் வந்து ப்ரீவியஸ் நோட்ல இருக்கும். அந்த ஈக்குவேஷன் இதே கம்பேர் பண்ணி நம்ம an into yn equal to ஸ்மால் an into pi n எழுதிருக்கோம். அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து சேமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து நம்ம f of x வந்து சம்மேஷன் கேபிட்டல் an into yn எழுதிருக்கோம். இங்க வந்து f of x வந்து சம்மேஷன் ஸ்மால் an into pi n எழுதிருக்கோம். அப்ப வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான். அப்போ அதாவது நம்ம ரெண்டு ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருக்கோம்னா கரஸ்பாண்டிங் உள்ள கோஎஃபிஷியன்ட் வந்து சேமா இருக்கும். அப்ப நம்ம an into yn equal to an into pi n. இதுல இருந்து an வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வரும்? an கேபிட்டல் an equal to ஸ்மால் an yn ஸ்மால் an pi n divided by yn. ஓகேவா? இப்ப நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த yn by pi n இருக்குல்ல, yn by pi n நம்ம cn வச்சுக்கிட்டோம். ஓகேவா? Okay. This relation permit transition from the expression to the obtained to the corresponding expressions involving non-normalized characteristic function. ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து நார்மலைஸ் பண்ணல. ஓகேவா? அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட் தான் நார்மலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா கன்சிடர் த ஈக்குவேஷன். அந்த இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன ஈக்குவேஷன்னா செகண்ட் நான் ஹோமோஜினியஸ் ஃப்ரெடாம் ஈக்குவேஷன்ல இருந்து தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். அப்ப அந்த ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கிட்டோம். கன்சிடர் த ஈக்குவேஷன் y of x equal to lambda integral a to b k of x comma theta y of theta d theta plus capital f of x. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கேபிட்டல் f of x லெஃப்ட் சைடு கொண்டு போயிடணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? y of x minus capital f of x equal to lambda integral a to b k of x comma theta y of theta d theta. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த y of x minus f of x நம்ம வந்து அந்த இன்டெகிரல் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ்ல வந்து அந்த பேசிக் எக்ஸ்பான்ஷன் தியரத்தில் நம்ம தான் பார்த்தோம். எனி ஃபங்க்ஷன் f of x can be generated by the equation integral a to b k of x comma theta y of theta d theta. ஓகேவா? இங்க நமக்கு அந்த f of x க்கு பிளேஸ்ல என்ன இருக்குன்னா y of x minus capital F of x இருக்கு. ரெண்டாவது நம்ம என்ன செய்யலாம்? இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம லீனியர் காம்பினேஷன் ஆஃப் நார்மலைஸ்டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் phi n of x நம்ம எழுதிக்கலாம். அதுவும் நம்ம வந்து எழுதியிருக்கோம். y of x equal y of x minus f of x equal to summation an phi n of x எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த an வந்து நம்ம அங்க எப்படி கண்டுபிடிச்சோம்? இன்டெகிரல் f of x into phi n of x dx இருக்கும். இங்க f of x ஓட பிளேஸ்ல y of x minus capital F of x இருக்கு. அப்ப நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும்? an equal to integral a to b y of x minus capital F of x into pi n of x dx. இப்போ இந்த pi n of x இன்டகிரேஷன் உள்ள கொண்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு ரெண்டு டேர்ம் கிடைக்கும். முதல் டேர்ம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா integral a to b y of x pi n of x dx minus integral a to b capital F of x pi n of x dx. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் cn வச்சுக்கணும், செகண்ட் டேர்ம் fn வச்சுக்கோங்க. இப்போ இந்த cn இருக்கா, cn equal to integral a to b y of x pi n of x dx, அதை வந்து ஈக்குவேஷன் 7 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் 7ல இருந்து நம்ம cn வந்து எலிமினேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன செய்யறோம்னா அந்த pi n of x வந்து நம்ம ஈக்குவேஷன் 6ல வந்து மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா இப்போ ஈக்குவேஷன் 6 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதை கன்சிடர் y of x equal to இருக்கா, இந்த ஈக்குவேஷனை நம்ம pi n of x ஆல மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல cn வந்துடும். ஓகேவா? அதை தான் இங்க பண்ணிருக்காங்க. integral a to b y of x pi n of x dx equal to integral a to b f of x pi n of x dx plus lambda times integral a to b pi n of x integral a to b k of x comma theta y of theta d theta into dx. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய டேர்ம் cn வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடுல முதல் டேர்ம் ஸ்மால் fn, அதை நம்ம வந்து இங்க வந்து எழுதியிருக்கோம். அந்த நவ் பி எலிமினேட்டுக்கு முன்னாடி இந்த fn எழுதியிருக்கோம்ல, அது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடோட ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, ரெண்டாவது வந்து என்ன இருக்குன்னா பிளஸ் லாம்டா இன்டு இன்டெகிரல் பை என் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், அதுக்கப்புறம் உள்ள டேர்ம் வந்து ஒரு பிராக்கெட் போட்டு இன்டெகிரல் ஏ டு பி கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா ஒய் ஆஃப் சீட்டா டி சீட்டான்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஈக்குவேஷன் 8 வச்சுக்கோங்க.
இப்ப நம்ம வந்து இந்த கர்னல் வந்து நமக்கு சிமெட்ரிக், ஓகேவா? அப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம், வந்து பிராக்கெட்ல கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டாவை கே ஆஃப் சீட்டா கமா எக்ஸ்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அதாவது நம்ம இந்த இன்டகிரேஷன் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். எப்படின்னா சிஎன் ஈக்குவல் டு எஃப்என் பிளஸ் லாம்டா இன்டு இன்டகரல் ஏ டு பி ஒய் ஆஃப் சீட்டா, அதாவது சீட்டா டேர்ம்ஸ் எல்லாம் வந்து வெளியில வச்சுக்கிட்டு எக்ஸ் டேர்மை உள்ள கொண்டு போறோம். அப்போ என்ன வரும்னா இன்டகரல் ஏ டு பி ஒய் ஆஃப் சீட்டா இன்டகரல் ஏ டு பி அந்த கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டாவை கே ஆஃப் சீட்டா கமா எக்ஸ் மாத்திக்கிட்டு அந்த பையன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் உள்ள எழுதிக்கிட்டு அந்த டி சீட்டா வெளியே எழுதணும், ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் சீட்டா கமா எக்ஸ் பையன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அது வந்து என்ன வரும்னா பையன் ஆஃப் சீட்டா பை லாம்டா என் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து பையன் ஆஃப் எக்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அப்பனா அதுக்கு டெஃபினேஷன் என்னது, பையன் ஆஃப் சீட்டா ஈக்குவல் டு லாம்டா என் இன்டு இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் எக்ஸ் கமா கே ஆஃப் சீட்டா கமா எக்ஸ் பையன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதாவது நமக்கு அந்த இன்டகிரேஷன் டேர்ம் தான் தேவை. அதனால லாம்டா என்ன நான் வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டேன். அப்ப எனக்கு வந்து என்ன கிடைக்கும், பையன் ஆஃப் சீட்டா டிவைடட் பை லாம்டா என் கிடைச்சிடும். ஓகே, அதை வந்து இந்த பிராக்கெட்ல வி நோ தட் அப்படி போட்டு எழுதியிருக்காங்க, ஓகேவா? இப்போ நமக்கு வந்து என்ன வரும்னா சிஎன் ஈக்குவல் டு எஃப்என் பிளஸ் லாம்டா இன்டு இன்டகரல் ஏ டு பி ஒய் ஆஃப் சீட்டா பையன் ஆஃப் சீட்டா பை லாம்டா என் டி சீட்டா கிடைக்கும். இப்போ இந்த லாம்டா பை லாம்டா என் கான்ஸ்டன்ட், அதை வந்து வெளியே எழுதிக்கலாம், ஓகேவா? ஓகே, ரெண்டாவது இந்த இன்டகரல் ஏ டு பி ஒய் ஆஃப் சீட்டா பையன் ஆஃப் சீட்டா டி சீட்டா இருக்கு, அதுக்கு நம்ம சிஎன் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா சிஎன் ஈக்குவல் டு எஃப்என் பிளஸ் லாம்டா பை லாம்டா என் என்று சிஎன் கிடைக்கும், ஓகேவா? ஓகே, நமக்கு சிஎனோட வேல்யூ என்னது, ஏஎன் பிளஸ் எஃப்என். அதை வந்து ரெண்டு பக்கமும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ஒரு எஃப்என் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும்னா ஏஎன் ஈக்குவல் டு லாம்டா பை லாம்டா என் இன்டு ஏஎன் பிளஸ் லாம்டா பை லாம்டா என் இன்டு எஃப்என் கிடைக்கும், ஓகேவா? இப்ப ஏஎன் எல்லாம் நான் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டேன். அப்ப எனக்கு என்ன வரும்னா ஏஎன் மைனஸ் லாம்டா பை லாம்டா என் இன்டு ஏஎன் ஈக்குவல் டு லாம்டா பை லாம்டா என் இன்டு எஃப்என். இப்ப இதுல வந்து ஏஎன் காமனா எடுத்து எல்சியம் எடுத்துடணும். அப்ப என்ன வரும், லாம்டா என் மைனஸ் லாம்டா பை லாம்டா என் இன்டு ஏஎன் ஈக்குவல் டு லாம்டா பை லாம்டா என். இப்ப இந்த லாம்டா என் எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்ப ஏஎன் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை லாம்டா என் மைனஸ் லாம்டா இன்டு எஃப்என் கிடைக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து நம்மளுடைய ஜெனரல் சொல்யூஷன். அதாவது இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷன் 6 இருக்குல்ல, இங்க இருக்கு, ஒரு நிமிஷம். இந்த ஈக்குவேஷன் 6a எழுதியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல இந்த ஏஎனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒய் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் லாம்டா பை லாம்டா என் மைனஸ் லாம்டா எஃப்என் ஆஃப் எக்ஸ் எஃப்என் இன்டு பையன் ஆஃப் எக்ஸ். இதுல வந்து ஒரு கண்டிஷன் என்னன்னா அந்த லாம்டா என் நாட் ஈக்குவல் டு லாம்டாவா இருக்கணும், ஓகே? அந்த ஒரே ஒரு கண்டிஷன். அப்ப இதுல இருந்து நம்ம அந்த மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டேன். கொண்டு போகும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா என் சம்மேஷன் லாம்டா என் இன்டு லாம்டா பை லாம்டா என் மைனஸ் லாம்டா எஃப்என் பையன் ஆஃப் எக்ஸ் இஃப் லாம்டா என் நாட் ஈக்குவல் டு லாம்டா, ஓகேவா? இதுல இருந்து அந்த எஃப்என் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, அதாவது எஃப்என் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் பையன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், ஓகேவா? இதுதான் அந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு நோட், the constant fn would be the coefficient in the expansion, ஓகேவா? அதாவது உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா அந்த ஸ்மால் எஃப்என் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஓகேவா? அதான் சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் எஃப்என் would be the coefficient in the expansion. அந்த எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம வந்து எஃப்என் வச்சுக்கலாம். ரெண்டாவது நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா இன்டு சம்மேஷன் எஃப்என் பை லாம்டா என் மைனஸ் லாம்டா பையன் ஆஃப் எக்ஸ் comma lambda n not equal to lambda exists uniquely if and only if lambda does not take on characteristic value. அதாவது இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து எப்ப யூனிக்கா இருக்குன்னா லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு லாம்டா என்ன இருக்கணும். அதாவது லாம்டா வந்து எந்த ஒரு ஐகன் வேல்யூவும் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஐகன் வேல்யூ இருந்தா டினாமினேட்டர் 0 ஆயிரும்ல, நம்ம இந்த லாம்டா ஒன் லாம்டால ஐகன் வேல்யூன்னு வச்சிருக்கோம், ஓகேவா? அதை தான் வந்து செகண்ட் நோட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து என்ன சொல்லுங்க, சின்ஸ் த டேர்ம் fk by lambda k minus lambda pi k of x for some k, அதுல வந்து லாம்டா ஈக்குவல் லாம்டா கேவா இருந்தாச்சுன்னா நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, அது வந்து டினாமினேட்டர் வந்து வேனிஷ் ஆயிரும், ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 is non existent unless fk equal to 0. அதாவது unless f of x is orthogonal to corresponding characteristic function. அதாவது f of x வந்து orthogonal to corresponding characteristic function இருந்தா நமக்கு வந்து
அந்த சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்னதுன்னா லாம்டா ஈக்குவல் டு லாம்டா கேவாவும் எஃப்கே ஈக்குவல் 0 வருது என்ன வரும்? அந்த ஈக்குவேஷன் 9 இருக்கும். அதாவது சிஎன் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த சிஎன் ஈக்குவல் டு எஃப்என் பிளஸ் லாம்டா பை லாம்டா என் இன்டு சிஎன் அந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. ஓகேவா? அது எங்க எழுதியிருக்காங்க. அது வந்து எஃப்கே பிளஸ் லாம்டா கே பை லாம்டா கே சிகே. ஓகேவா? அப்ப அந்த லாம்டா கே கேன்சல் ஆயிரும். சிஎன் ஈக்குவல் டு எஃப்கே பிளஸ் சிகே. இப்போ நமக்கு வந்து எஃப்கே வந்து ஆல்ரெடி 0. அப்ப சிஎன் ஈக்குவல் டு சிகேன்னு இருக்கும். ஓகேவா? ஹென்ஸ் த கன்சிஸ்டிங் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் ஆஃப் த சொல்யூஷன் டிஃபரிங் ஃப்ரம் ஈச் அதர் பை ஆர்பிட்ரரி மல்டிபிள் ஆஃப் பை கே ஆஃப் எக்ஸ். அப்ப இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா if lambda assumes a characteristic value and f of x is not orthogonal to the corresponding characteristic function, அப்படி இருந்துச்சுன்னா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து f of x வந்து அந்த பையன் ஆஃப் எக்ஸ் கூட ஆர்த்தோகனலா இல்லாட்டா உங்களுக்கு வந்து அந்த இன்டெகிரல் வேல்யூ 0 ஆகாது. அதே மாதிரி லாம்டா ஈக்குவல் டு லாம்டா என்ன மாதிரி உங்களுக்கு டினாமினேட்டர் வேனிஷ் ஆயிரும். அப்ப சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. அடுத்த நோட்ல என்ன சொல்லியிருக்காங்க? the normalization of characteristic function is unnecessary. ஓகே, equation 11 can be replaced by y of x equal to f of x plus lambda summation n fn of fn by lambda n minus lambda yn. அதாவது அந்த ஈக்குவேஷன் 11ல நம்ம பையன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அது வந்து நார்மலைஸ்டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அது வந்து நமக்கு அந்த இடத்துல தேவைப்படலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ரிசல்ட் என்னன்னா if f of x equal to integral a to b k of x comma theta y of theta d theta possesses continuous solution, then the solution must be of the form y of x equal to summation n lambda n fn pi n of x plus pi of x. அதாவது அந்த கேபிட்டல் f of x வந்து ஒரு இன்டெகிரல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. இன்டெகிரல் a to b k of x comma theta y of theta d theta. அதுக்கு வந்து கண்டினியூஸ் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா the solution அந்த y of x ஓட சொல்யூஷன் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. summation lambda n fn pi n of x plus pi of x கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்? assume that அந்த f of x equal to integral a to b k of x comma theta y of theta d theta possesses a continuous solution. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? f of x வந்து generated from y of x by the equation integral a to b k of x comma theta y of theta d theta. அப்ப நம்ம f of x வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஒரு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கலாம். summation fn pi n of x dx. வேற அந்த fn வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா integral a to b capital F of x pi n of x dx. அந்த pi n of xங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங் lambda n. ஓகேவா? அது வந்து அந்த lambda n ஆஃப் த ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க. ஓகே, this series can be finite or infinite, but since pi n of x satisfies the equation, இந்த சீரிஸ் வந்து நமக்கு ஃபைனைட்டா இருக்கலாம், இன்ஃபைனைட்டாவும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த pi n of x வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எது? pi n of x equal to lambda n integral a to b k of x comma theta pi n of theta d theta. ஆல்சோ இது வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். f of x equal to integral a to b k of x comma theta y of theta d theta. ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 வாங்கலாம். ஈக்குவேஷன் 1ல வந்து என்ன எழுதிருக்கும்? ஈக்குவேஷன் 1ல f of x equal to summation fn pi n of x அப்படி எழுதிருக்கோம். ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் 1ல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா அந்த pi n of x அதனுடைய வேல்யூ வந்து எழுதியிருக்காங்க. அந்த pi n of x ஓட வேல்யூ எழுதிருக்காங்க. அப்ப summation fn lambda n integral a to b k of x comma theta pi n of theta d theta. ஓகே, இப்போ நம்ம வந்து f of x ஓட வேல்யூ வந்து integral a to b k of x comma theta y of theta d theta. அது வந்து லெஃப்ட் சைடு எழுதிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப என்ன வரும்? integral a to b k of x comma theta y of theta d theta minus summation fn into lambda n integral a to b k of x comma theta pi n of theta d theta equal to 0 வரும். இப்போ இதுல இந்த integral k of x comma theta காமனா வெளிய எடுத்துருங்க. ஓகேவா? அந்த பிராக்கெட்ல ஒரு டேர்ம் இருக்கும். y of theta minus summation fn lambda n pi n of theta into d theta equal to 0. ஓகேவா? இப்போ நமக்கு k of x comma theta 0 ஆகாது. அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய டேர்ம் தான் 0 வரணும். அப்ப அந்த y of x வந்து எப்படி இருக்கும்னா summation lambda n fn of x fn into pi n of x. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் y of x equal to summation lambda n fn pi of x plus இன்னொரு pi of x போட்டிருக்காங்க. where pi of x is the
அது pi bar of x. Okay, அது pi bar. ஓகேவா? Pi bar of x is the solution of the equation. அந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த நோட்டு, it is clear from equation 4 either equation 4 is satisfied only by the trivial solution pi of x. அதாவது நமக்கு ஈக்குவேஷன் 4 இருக்கு. ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் 4ல இருந்து நம்ம என்ன pi of x equal to 0 அது ட்ரிவியல் சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? or it possesses infinitely many solution. ரெண்டாவது நோட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, suppose if we multiply pi n bar of x of equation 4 and integrate over a to b, then we have integral a to b pi n of x integral a to b k of x comma theta pi bar of theta d theta dx equal to 0. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், அதாவது சீட்டா டேர்ம் ஃபர்ஸ்ட்டும் எக்ஸ் டேர்ம் செகண்ட் எழுதிக்கிட்டோம். கே வந்து சிமெட்ரிக்னால கே ஆஃப் சீட்டா கமா எக்ஸ்னு எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த பிராக்கெட்ல உள்ள டேர்முக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னன்னா பை என் ஆஃப் சீட்டா பை லாம்டா. ஓகேவா? அப்ப இந்த 1 பை லாம்டா இன் கான்ஸ்டன்ட். அப்போ பை பார் ஆஃப் சீட்டா பை என் ஆஃப் சீட்டா ஈக்குவல் டு 0. Hence equation 4 possesses a non-trivial solution. Then that the solution must be orthogonal to r characteristic function phi of x. ஓகே, இப்போ இதுல லாம்டா n 0 ஆகாது. அப்போ உங்களுக்கு வந்து என்ன வரும்னா, இந்த இன்டெகிரல் a to b பை பார் ஆஃப் சீட்டா பை என் ஆஃப் சீட்டா d சீட்டா 0 ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த பை n வந்து அந்த பை பார் வந்து எல்லாத்துக்கூடயும் ஆர்த்தோகனலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வந்து இன்ஃபினைட் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும். ரெண்டாவது அந்த பை பார் வந்து நமக்கு வந்து இன்டெகிரல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அது வந்து எப்படி இருக்கும்னா, அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கூட ஆர்த்தோகனலா இருக்கும். அதனாலதான் அந்த இன்டெகிரல் வேல்யூ, அந்த ஈக்குவேஷன் 5ல அந்த இன்டெகிரல் வேல்யூ 0 ஆயிடும். ஓகேவா? மூணாவது நோட், if the set of function is finite then infinitely many linearly independent functions satisfies this condition. அதாவது செட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா infinitely many linearly independent function அந்த கண்டிஷனை satisfying this condition exist. If the function pi n have an infinite complete set over a comma b, then no continuous non-trivial function can be simultaneously orthogonal to all the function. அதாவது அந்த ஃபங்க்ஷன் pi n இருக்குல்ல, have infinite complete set இருந்துச்சுன்னா எந்த ஒரு கண்டினியூஸ் நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனுமே சைமல்டேனியஸா ஆர்த்தோகனல் டு எல்லா ஃபங்க்ஷனாவும் இருக்காது. so that the function pi bar of x in the equation must be identically 0. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பை பார் வந்து கண்டிப்பா 0வா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Next problem, let k of x comma theta equal to sin of x plus theta and interval a comma b equal to open interval 0 comma 2 pi. Then f of x equal to integral a to b k of x comma theta y of theta d theta. இப்போ இந்த k of x comma theta க்கு பதிலா நம்ம sin of x plus pi வந்து நம்ம x plus theta சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம், sin x plus theta நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யறோம், அது வந்து என்ன வரும்னா integral 0 to 2 pi sin x cos theta plus cos x sin theta y of theta d theta. ஓகே, இப்போ வந்து இந்த y of theta இன்டெகிரல் எல்லாம் உள்ள அப்ளை பண்ணி அந்த sin x வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா இன்டகிரேஷன்ல சீட்டால நடக்கனால sin x வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ வந்து ஒரு பிராக்கெட் போட்டு integral 0 to 2 pi cos pi y of theta d theta sin x வரும், plus integral 0 to 2 pi sin theta y of theta d theta into cos x. This relation can be satisfied only if f of x is prescribed as linear combination of sin x and cos x. அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, f of x வந்து linear combination of sin x and cos x இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? and the related linear combination of the characteristic function y1 of x and y2 of x of the homogeneous equation. அந்த linear combination வந்து characteristic function of the homogeneous equation இருக்கும். ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் வந்து y of x equal to lambda integral 0 to 2 pi sin of x plus theta y of theta d theta. இப்போ இதனுடைய ஐகன் வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ப்ரீவியஸ்ல வந்து பார்த்தோம். என்னன்னா லாம்டா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை பை வரும். அந்த y1 y2 பார்த்துட்டோம், sin x plus cos x sin x minus cos x. ஓகேவா? இப்போ நம்ம f of x வந்து எப்படி எழுதியிருக்கோம்னா a sin x plus b cos x, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் sin x and cos x எழுதியிருக்கோம். then it satisfies any function y such that, அப்படி இருந்துச்சுன்னா அது a வந்து எப்படி கால்குலேட் பண்ணனா integral 0 to 2 pi y of theta cos theta d theta. அதே மாதிரி b வந்து எப்படி கால்குலேட் பண்றோம்னா integral 0 to 2 pi y of theta sin theta d theta. then such a function y of x equal to, அந்த phi of x வந்து எப்படி இருக்குன்னா 1 by pi bracketல a cos x plus b sin x இருக்கும். okay, if we add to the equation to any function which is orthogonal to both sin x and cos x and hence the characteristic function y1 and y2 over the interval.
இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2 கூட எந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணாலும் அது வந்து ஆர்த்தோகனல் டு போத் sin x and cos x இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓவர் தி இன்டர்வல் 0,2π. The condition 1 is satisfied so that the function is unique unless f of x is prescribed in the form. அதாவது இந்த கண்டிஷன் வந்து ஒன் வந்து கண்டிஷன் 1 எங்க இருக்கு? கண்டிஷன் 1 அந்த a ஈக்குவல் டு b ஈக்குவல் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து satisfied so that the solution is unique. எப்போன்னா அந்த சொல்யூஷன் எப்போ யூனிக்கா இருக்கும்னா f of x வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் sin and cos x. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நோ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க.